Hi my dear students and friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Commerce in Tamil and நான் ஐஸ்வர்யா முத்துகிருஷ்ணன். So இந்த வீடியோ is part 2 of bank reconciliation statement. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பார்ட் 1ல என்ன டீச் பண்ணியிருந்தேன், பிஆர்எஸ்னா என்னதுன்னு டீச் பண்ணியிருந்தேன். கம்பெனி சைட்லேருந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற கேஷ் புக்குக்கும் பேங்க் சைட்லேருந்து அவங்க மெயின்டைன் பண்ணுற பாஸ்புக்குக்கும் சில நேரங்களில் டிஃப்ரென்ஸ் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் மெயின்டைன் பண்ண கேஷ் புக்கில் பேங்க்ல 50,000 ரூபாய் இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். பட் பேங்க் பாஸ்புக் போய் பார்த்தா 48,000 ரூபாய் தான் இருக்கிற மாதிரி காமிக்குது. 2,000 ரூபாய் எங்கடா போச்சு, என் காசு எங்கே போச்சு அப்படின்னு உங்களுக்கு சில நேரங்கள் டவுட் இல்லைன்னா நான் 48,000 போட்டிருக்கேன், கடைசியில் பேங்க்ல போய் பார்த்தா 50,000 போக்கு, 2,000 ரூபாய் எப்படி பேங்க்ல எக்ஸ்ட்ரா இருக்கு, எப்படி வேணா சினாரியோ இருக்கலாம். பட் அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம மெயின்டைன் பண்ற கேஷ் புக்குக்கும் பேங்க் சைட்ல அவங்க மெயின்டைன் பண்ற பாஸ்புக்குக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்கு. அந்த டிஃப்ரென்சஸ் ரெக்டிஃபை பண்ணாதான் நம்ம ஒரிஜினல் ஃபினான்ஷியல் பொசிஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படின்றதுக்கோசரம் நம்ம பிஆர்எஸ் ஒரு ப்ராசஸை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நவ் ஐ ஹாவ் டு டீச் யூ ஹவ் டு டூ திஸ் பிஆர்எஸ், எப்படி இந்த பிஆர்எஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிஆர்எஸ் போட தெரியணும் அப்படின்னா பிஆர்எஸ் போடுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அவைலபிலிட்டி ஆஃப் தி இன்ஃபர்மேஷன். நான் என்ன சொல்லியிருந்தேன், பிஆர்எஸ் போடுறதுக்கு மொத்தம் 4 மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த 4 மெத்தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 4 விதமான இன்ஃபர்மேஷன். இந்த 4 விதமான இன்ஃபர்மேஷன்ல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தா கூட நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிஆர்எஸ் போட முடியும். ஸோ ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு டைப், அவ்வளவுதான். அப்ப அந்த 4 மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட், உங்களுக்கு அந்த கொடுத்துருக்கிற அமௌண்ட், ஒரு அமௌண்ட் வச்சு தான் ஆரம்பிப்பீங்க. அந்த 4 அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 இன்ஃபர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 விதமான அமௌண்ட். ஸோ என்னென்ன அமௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். ஸோ இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். இதுக்கு இன்னொரு பேர் நோட் பண்ணிக்கோங்க, டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். இந்த மெத்தட் இல்லை அப்படின்னா ரெண்டாவது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். அப்படி இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். அப்படி இல்லைன்னா ஓவர் டிராஃப்ட். அன்ஃபேவரபிள்னு வந்தாலே நீங்க என்ன வச்சுக்கலாம்னா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் பர் கேஷ் புக். ஸோ இன்னும் 2 மெத்தட் என்னது அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் மெத்தட், மேலே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்னு போட்டிருந்தோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். அப்படி இல்லைன்னா இதுக்கு பேரு கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். நாலாவது unfavorable balance as per passbook. அப்படி இல்லைன்னா ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். என்ன சொல்லியிருந்தேன், அன்ஃபேவரபிள்னாலே ஓவர் டிராஃப்ட் சொல்லியிருந்தேன். ஸோ ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஆர் டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். நோட் எடுத்து நோட் பண்ணுங்கப்பா. ஸோ இதுதான் 4 மெத்தட்ஸ். ஸோ இந்த 4 மெத்தட்ஸ்ல, அதாவது இந்த 4 அவைலபிள் இன்ஃபர்மேஷன் ஆர் 4 அமௌண்ட்ல ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. இது நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் உங்க ஆஃபீஸ்ல அவைலபிளா இருக்குன்னு பாருங்க. அதை வச்சு we have to start doing the process. அது என்னது ஃபேவரபிள் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா let me explain you. கேஷ் புக்கை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஷ் புக்கை ஞாபகத்துக்கு கொண்டு வாங்க. கேஷ் புக்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, டெபிட் சைடு ரெசிப்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க.
அதே மாதிரி கிரெடிட் சைடு பேமெண்ட்ஸ் எல்லாம் போடுவீங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு டெபிட் சைடு ஹையா இருக்கும், கிரெடிட் சைடு கம்மியா இருக்கும். அதாவது ரெவென்யூ ஹையா இருக்கும், பேமெண்ட் வந்து கம்மியா இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் வந்து கிரெடிட் சைடு வரும். டேலி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே டு பேலன்ஸ் brought down அப்படின்னு சொல்லி நீங்க கேஷ் புக்கை முடிப்பீங்க. விச் மீன்ஸ் brought down, அதாவது பேலன்ஸ் உங்களுக்கு எந்த பக்கம் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெபிட் சைடு இருக்கும் கேஷ் புக்ல. ஸோ கேஷ் புக்ல இந்த brought down வந்து 50,000 ரூபாய் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு பேங்க் பேலன்ஸ் 50,000 ரூபாய் இருக்கு, பேங்க்ல 50,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், பேங்க் பாஸ்புக்கை போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. பேங்க் பாஸ்புக்கை போய் பார்த்தேன்னா அங்க எனக்கு டெபிட் கிரெடிட்னு காமிக்கும். அந்த இடத்துல எனக்கு பேலன்ஸ் கிரெடிட் சைட்ல 50,000 ரூபாய் காமிக்கும். உங்களுக்கு பேங்க் பாஸ்புக்ல 50,000 ரூபாய் கிரெடிட்ல காமிச்சாதான் உங்க கையில காசு இருக்குன்னு அர்த்தம். ஸோ கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் எப்பவுமே வந்து சைடு மாறும். ஸோ அதுக்கு இங்க ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள்னு பேர் வச்சிருக்காங்க. எனக்கு பேலன்ஸ் பிடி டெபிட் சைட்ல இருந்தாதான் அது ஃபேவரபிள். ஃபேவரபிள்னா என்ன அர்த்தம், என் பேங்க்ல பணம் இருக்கு. பட் இப்போ பேங்கை பொறுத்த வரைக்கும் பாஸ்புக்ல இந்த கிரெடிட் சைட்ல 50,000 ரூபாய் இருக்கு இல்லையா, இது பேங்கை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேவரபிள். ஏன்னா பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தாதான் அவங்களுக்கு ஜாலியா இருக்கும். என் அக்கௌண்ட்ல நான் பணம் இருந்ததுன்னா, என் அக்கௌண்ட்ல எனக்கு பணம் இருந்ததுன்னா நான் வந்து வட்டியை அவங்களுக்கு கட்ட மாட்டேன், அவங்க தான் எனக்கு வட்டி கட்டணும். அப்படிங்கிறப்போ எப்படி பேங்க் ஜாலியா இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபேவரபிளா இருக்கிற ஒரு விஷயம் பேங்க்குக்கு அன்ஃபேவரபிள். அதே மாதிரி நம்மளுக்கு அன்ஃபேவரபிளா இருக்கிற ஒரு விஷயம், இப்ப வந்து எனக்கு பேங்க் கேஷ் புக்ல பேலன்ஸ் பிடி ஒருவேளை வந்து கிரெடிட் சைடு காமிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா எனக்கு பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த பேலன்ஸ் பிடி வந்து எனக்கு கிரெடிட் சைடு இருக்கு அப்படின்னா கேஷ் புக்ல எனக்கு வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சேடா இருப்பேன். ஏன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடன், பேங்க் கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கிற மாதிரி. அப்போ எனக்கு அன்ஃபேவரபிளா இருக்கிறது பேங்க்குக்கு ஃபேவரபிளா இருக்கும். பேங்க் பாஸ்புக்ல அவங்களுக்கு இது ஃபேவரபிள், நான் கடன் வாங்கியிருக்கேன், நான் வட்டி கட்டுவேன் அப்படின்றதுனால. ஸோ இதனாலதான் இதுக்கு நம்ம அன்ஃபேவரபிள் ஃபேவரபிள் பேர் வைக்கிறோம். ஓவர் டிராஃப்ட்ன்ற பேரும் அடிக்கடி வருது. அண்ட் எந்த அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் போடுறோன்றதை பொறுத்த வரைக்கும் டெபிட் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் வருது. லெஜரை கேஷ் புக்கை ஒழுங்கா படிச்சாதான் இது புரியும், இல்லைன்னா இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ லேர்ன் த பேசிக்ஸ் கிளியர்லி. ஓகே, இப்போ பிஆர்எஸ் போடுறதுக்கு 4 டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ இது எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 1 and 4 are same. 1 and 4 are same. அதே மாதிரி செகண்ட் மெத்தடும் தேர்ட் மெத்தடும் சேம். 2 and 3 are same. மேம் 4 மெத்தட் சொன்னீங்களே, அது இப்போ 2 ஆயிடுச்சு உங்களுக்கு. ஏன் 2 ஆயிடுச்சு? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருந்தாலும் சரி, இல்லை ஃபோர்த் இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருந்தாலும் சரி, நீங்க ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. அதே மாதிரி செகண்ட் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனும் இல்லை தேர்ட் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இருந்தாலும் நீங்க ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. ஸோ நான் 4 மெத்தட்னு சொன்னேன், இப்போ அது ஈஸியா 2 வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன செகண்ட் மெத்தட்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிஆர்எஸ் போடுறது ரொம்ப ஈஸி. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் மெத்தட்ல வர இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனோட பேங்க் பேலன்ஸை அதிகப்படுத்துற விஷயங்களையோ இல்ல மாத்தாம வச்சிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸையோ நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஆட். லெட் மீ மேக் இட் சிம்பிள் ஃபார் யூ. யூ ஹாவ் டு ஆட் the transactions. You have to add the transactions that increase your bank balance or does not change your bank balance. இந்த வந்து ஒரு கை கேஷ் புக்கு இன்னொரு கை பேங்க் புக்குன்னு இந்த கையை வச்சுட்டு டான்ஸ் ஆடுறதுல இருக்கக்கூடாது. ப்ரொஃபஷனலா நம்ம கத்துக்கணும். ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன் தட் இன்க்ரீசஸ் யுவர் பேங்க் பேலன்ஸ் ஆர் தட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் யுவர் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னா அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை யூ ஹாவ் டு ஆட். அதே மாதிரி வந்த ஆன்சரோட யூ ஹாவ் டு டிடக்ட் தி டிரான்சாக்ஷன்ஸ் தட் இஸ் கோயிங் டு டிக்ரீஸ் யுவர் பேங்க் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸை கம்மி பண்ணக்கூடிய transactions
that decrease your bank balance. ஸோ பேங்க் பேலன்ஸை கம்மி பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்மி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கும் இதே தான், ஃபோர்த் மெத்தடுக்கும் நீங்கள் இதே தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அப்போது செகண்ட் அண்ட் தேர்ட் மெத்தட் ரொம்ப ஈஸி. அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு வைஸ் வர்ஸா, இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தடு அப்படியே என்னது வைஸ் வர்ஸா. வைஸ் வர்ஸானா என்னது, அப்படியே வந்து ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், பேங்க் பேலன்ஸை கம்மி பண்ணக்கூடிய விஷயங்களை ஆட் பண்ணணும். அதே மாதிரி பேங்க் பேலன்ஸை அதிக பண்ணக்கூடிய விஷயங்களை யூ ஹாவ் டு டிடெக்ட் இட். இவ்வளவுதான் பிஆர்எஸ். இப்போ பிரச்சனை என்னன்னா, எந்த டிரான்சாக்ஷன் பேங்க் பேலன்ஸ் அதிகப்படுத்தும், எந்த டிரான்சாக்ஷன்ஸ் பேலன்ஸை கம்மி பண்ணுன்றது தெரியலையே மேம், டிரான்சாக்ஷன்ஸே புரியலையே. இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க மேம், செக் deposited but not yet collected அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க மேம். இந்த டிரான்சாக்ஷனுக்கு அர்த்தமே புரியலையே. அந்த டிரான்சாக்ஷனுக்கு அர்த்தம் புரிஞ்சா தானே அது பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விஷயமா டிக்ரீஸ் பண்ணக்கூடியமான்றதே எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். I'll explain it. ஓகே, ஸோ நம்ம இங்கே ஒரு சின்ன சம்ம சால்வ் பண்ணுவோம். இது நான் வந்து சமைச்சி 11th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து நான் எடுத்திருக்கேன். பட் சூட்டபிள் ஃபார் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது சூட்டபிளாக இருக்கும். ஈவன் ஜாப் போகிறவங்களுக்கு கூட இந்த சின்ன இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து அட்வான்ஸ்டான விஷயங்களை தான் நம்ம வந்து வேலையிலையா இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற சிலபஸ்லையா இருக்கட்டும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் டூயிங் தி சம். முதல்ல வந்து நான் என்ன சொன்னேன், பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் மெத்தடா இல்லை செகண்ட் மெத்தடா அப்படின்றத தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும், சம் போட ஆரம்பிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் மெத்தடு, செகண்ட் அண்ட் தேர்ட் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா செகண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம கொஸ்டினை படிச்சு பார்ப்போம். From the following information, prepare bank reconciliation statement to find out the balance as per bank statement. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பேலன்ஸ் கண்டுபிடிங்க அப்படிதான் சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன, அது இன்னும் நம்மளுக்கு தெரியல. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செக் டெபாசிட்டட் பட் நாட் இட் கலெக்டட், செக் இஷ்யூட் பட் நாட் இட் ப்ரெசென்டட், பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ், ரெண்ட் பேட். மேம் இது எதுலேயுமே நீங்கள் சொன்னது இல்லையே. அப்போ லாஸ்ட்டாக இருக்கிறத படிச்சு பார்ப்போம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் படிச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருந்தாதான் அதை கொடுத்த மாதிரி, மொத்த கொஸ்டின்லாம் நம்ம படிக்க மாட்டோம். அப்படி இருந்தா எதையும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும். ஸோ செக் ஹியர் கேஷ் புக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இது எதை மீன் பண்ணுது, கேஷ் புக் பேலன்ஸ் அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்றது தான் அது மீன் பண்ணுது. அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அதனால அது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன சொல்லியிருந்தேன், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை அதிக பண்ணக்கூடிய, பேங்க் பேலன்ஸை அதிக பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி பேங்க் பேலன்ஸை கம்மி பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதோட, இந்த பேலன்ஸோட. ஸோ லெட் மீ ட்ரா ஃபார்மேட் ஃபார் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எழுதுங்க. நான் ஷார்ட்டாக எழுதுறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதணும் இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட். ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். எவ்வளோ ரூபா கொடுத்துருக்காங்க, 300 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது இதோட எதெல்லாம் ஆட் பண்ணணும், பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆர் சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடியதை ஆட் பண்ணணும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிற டிரான்சாக்ஷன் 4 டிரான்சாக்ஷன்ஸில் எதெல்லாம் பேங்க் பேலன்ஸை அதிகப்படுத்தக்கூடியது இல்லை சேஞ்ச் பண்ணாமல் வச்சிருக்கக்கூடியது அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு முதல்ல இந்த அத்தனை டிரான்சாக்ஷன்ஸோட அர்த்தங்கள் தெரியணும். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன், செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கலெக்டட் பை தி பேங்க். இப்படின்னா என்ன அர்த்தம்னா, செக் டெபாசிட்டட்னா எனக்கு வந்த செக்கை நான் கொண்டு பேங்க்ல கொடுத்துட்டேன், ஆனா பேங்க்குக்காரங்க இன்னும் என்ன பண்ணல, என் அக்கௌண்ட்டுக்கு பணம் போடலைன்னு அர்த்தம். என் செக்குக்கு வர வேண்டிய பணம் வரலைன்னு அர்த்தம். ஸோ இட் டிக்ரீசஸ் மை பேங்க் பேலன்ஸ். ஏன்னா என் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் பணம் வரலையே,
அப்போ இந்த டிரான்சாக்ஷன் என்னோட பேலன்ஸை கம்மி பண்ணும். அதனால இதை நீங்க என்ன பண்ணணும்னா மைனஸ் தான் பண்ணணும். இப்போ செகண்ட் டிரான்சாக்ஷன், செக் இஷ்யூட் பட் நாட் yet presented ஃபார் பேமெண்ட். நான் கொடுக்க வேண்டிய செக்கை கொடுத்துட்டேன், நான் இஷ்யூ பண்ண வேண்டிய செக், இப்போ என்னோட சப்ளையருக்கு நான் செக்கை கொடுக்கணும், அமௌண்ட் ஏதோ பே பண்ணணும், நான் கொடுத்துட்டேன் செக்கை. ஆனா எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போன சப்ளையர் இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா செக்கை கொண்டு போயிட்டு அவர் பேங்க்ல அவர் போடல. அவர் பேங்க்ல அவர் என்கிட்ட வாங்கின செக்கை போட்டாதான் என் அக்கௌண்ட்ல இருந்து பணம் போகும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்றேன், 4th ஆகஸ்ட் கொண்டு போயிட்டு செக்கை என்னோட சப்ளையருக்கு கொடுக்குறேன், செக் இஷ்யூடு. நம்ம என்ன பண்றோம், செக் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு நான் இஷ்யூ பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் பிஆர்எஸ் போடுறது 5ஆம் தேதி ஆகஸ்ட் போடுறேன். ஆனா என்னோட சப்ளையர் என்ன பண்றாரு, 7ஆம் தேதி ஆகஸ்ட் தான் கொண்டு போயிட்டு அவர் செக் அவர் என்ன பண்றாரு, என்கிட்ட இருந்து வாங்கின செக் அவர் என்ன பண்றாரு, டெபாசிட் பண்றாரு. அப்ப ஆக்சுவலா 7ஆம் தேதி தான் என்ன ஆகும்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த 5000 ரூபாய் அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும். அது வரைக்கும் டெபிட் ஆகாது. அப்போ 5ஆம் தேதி நான் வந்து பிஆர்எஸ் போடும்போது என் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கும். ஸோ இட் இன்க்ரீசஸ் மை பேங்க் பேலன்ஸ். அதனால இந்த டிரான்சாக்ஷனை நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதே மாதிரி பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு. பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டுனா என்ன அர்த்தம், சார்ஜ்னு இருக்கு அங்கேயே. ஸோ பேங்க் எனக்கு வட்டி சார்ஜ் பண்ணிருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க, which is a sad thing for me, which decreases my bank balance. அப்போ இதை நான் மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி 4வது டிரான்சாக்ஷன், ரெண்ட் பெய்டு பை த பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். நிறைய பசங்களுக்கு இங்க ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னு தெரியல. ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனா என்னன்னா, இந்த தேதி ஆச்சுன்னா என்கிட்ட கேட்காதப்பா, என் அக்கௌண்ட்ல இருந்து நீயே பணத்தை எடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம பேங்க்குக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கறது தான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா என் அக்கௌண்ட்ல இருந்து என்ன ஆயிருக்கு, ரெண்ட்டுக்கான பணம் போயிருக்கு. அப்போ ரெண்ட்டுக்கான பணம் போயிருக்கும் போது என் அக்கௌண்ட்ல இருந்து டைரக்டா போயிருக்கும். ஆனா அது ஏன் கேஷ் புக்ல நான் என்ன பண்ணிருக்க மாட்டேன், அப்படி ஒரு பணம் போச்சு நான் ரெக்கார்டே பண்ணிருக்க மாட்டேன். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஆனா அங்க எக்ஸ்ட்ரா இருக்காது. ஏன்னா எனக்கே தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, பேங்க்ல இருந்து அந்த பணத்தை டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ இட் டிக்ரீசஸ் மை பேங்க் பேலன்ஸ். அதனால இதை மைனஸ் பண்ணணும். அப்போ எனக்கு பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ற ஒரே விஷயம் இந்த செகண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான். அப்ப என்ன பண்ணணும், அதை மட்டும் தான் ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும், செகண்டா, ஆமா, செக் இஷ்யூட் பட் நாட் yet presented. நான் செக்கை கொடுத்துட்டேன், ஆனா அவர் தான் கொண்டு போயிட்டு இன்னும் அதை ப்ரெசென்ட் பண்ணல. ஸோ அது ஒரு 1000. ஸோ என்ன பண்ணணும், மொத்தம் 1300 இருக்கும். இதுலேருந்து யூ ஹாவ் டு லெஸ் ஆல் தோஸ் டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஐ செட் நவ். பேங்க் பேலன்ஸ் டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஜாலியா இருக்கிறது, இது சோகமா இருக்கிறது, அப்படி இது வந்து 1 and 4க்கு. இதுவே வந்து 2 and 3க்கு என்னது, 1 and 4க்கு தான் வந்து ஜாலியா இருக்கிறது, 2 and 3க்கு சோகமா இருக்கு. ஓகே, அப்படிடா. ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணணும். செக் டெபாசிட்டட் பட் நாட் கலெக்டட் பை தி பேங்க், இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ கிளம்ஸி. ஸோ இதை நான் மைனஸ் பண்ணுவேன். செக் டெபாசிட்டட் பட் நாட் கலெக்டட் பை தி பேங்க். check deposited but not yet collected by bank. How much 500. ஸோ நான் இங்கே அவுட்டர் காலமே போடுறேன், அதான் பிராக்கெட் போடுறேன். பிராக்கெட் போட்டு அக்கௌண்ட்ஸ் பாஷையில் மைனஸ் பண்ணணும்னு அர்த்தம். இந்த நெக்ஸ்ட் ஒன், பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் அண்ட் ரெண்ட் பேட். பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஒரு 100. பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஒரு 100. அதுக்கப்புறம் ரெண்ட் பெய்டு ஒரு 200. இங்கே இருக்கு, சி ரெண்ட் பெய்டு ஒரு 200. ஸோ நான் மீன் நீங்கள் என்ன பண்ணணும், இது 1300ஓட இது எல்லாத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 500 to 600 700 800. ஸோ என்ன பண்ணுங்க, 1300லேருந்து 800 மைனஸ் பண்ணுங்க. how much you will get, 500 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 500 தான் இந்த டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு வந்து அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ், ஃபைண்ட் அவுட் தி பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே போட சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் எழுதும்போது இங்கே என்ன எழுதணும், கடைசியாக முடிக்கும் போது பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் பாஸ்புக். ஸோ கேஷ் புக்கில் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ்புக்கில் சம்மு முடிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு டூ யோர்
BRS problems and same applicable to the job people also. வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க, பட் இதை வந்து நீங்க சாஃப்ட்வேர்ல பண்ணுவீங்க. யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த டிஃபரன்ஸ், எதனால இந்த மாற்றங்கள் ஏற்படுது, வித்தியாசம் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ரொம்ப பேசிக்கான சம் தான் பார்த்துருக்கோம். பட் இதுவே வந்து இந்த இடத்துல ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கு பதிலாக ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ் புக் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மைனஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், ஆட் பண்ண இந்த விஷயத்த மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அர்த்தங்கள் மாறாது, ப்ரொசீஜர்ஸ் மாறாது. ஸோ ஐ ஹோப் பிஆர் சம் எப்படி போடுறதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அட்வான்ஸ்டு சம் ப்ராக்டிஸ் பண்ண டவுட் வரும். ஸோ ஆஸ் மீ, என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது கிளியர் ஆல் யூ டவுட்ஸ். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மோஸ்ட் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஆன் பிஆர்எஸ் எப்படி போகணும்னு நீங்கள் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமாக இந்த ப்ரொசீஜர்ஸ் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன டிரான்சாக்ஷன்னாலும் இந்த ப்ரொசீஜர் தான். ஸோ அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியணும், ஒரு அட்வான்ஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி I'll upload the next video on VRS. And இன்னொரு விஷயம், I'm thankful to all my subscribers and friends and the students who messaged me and waiting for me so patiently, and you understood because many of you know, என்னை காண்டாக்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும், I got married recently. ஸோ என்னால் வந்து இங்கே எங்கேஜ் ஆக முடியல சோஷியல் மீடியாவில். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.